நிலக்கரி சுரங்கத்தினுள் பணியாற்றுவது எவ்வளவு கடினமானது என்பதை எங்களுக்கு விளக்க முடியுமா? வாங்க, உங்களுக்கு நிலக்கரி சுரங்கத்துக்குள்ள பணியாற்றுவது எவ்வளவு கடினம் என்று காட்டுறோம். பிரித்தானியாவில் தோன்றிய கைத்தொழில் புரட்சியில் முக்கியமான ஒரு துறைதான் நிலக்கரி கைத்தொழில். நிலக்கரி கைத்தொழில் எவ்வாறு விருத்தி அடைந்தது என்பதை இந்த காணொளியில் நாங்கள் காணலாம். நிலக்கரியை பொறுத்தவரையிலே இது வலு சக்தி மூலமாக காணப்பட்டது. பிரித்தானியாவிலே நிலக்கரி கனியங்கள் அதிகமாக காணப்பட்டது. தென் வேல்ஸ், யோர்க்ஷயர், லங்காஷயர் போன்ற பிரதேசங்களில் தாராளமாக நிலக்கரி வயல்கள் காணப்பட்டன. கைத்தொழில் புரட்சிக்கு முன்னரான காலத்தில் நிலக்கரி பல்வேறு தேவைகளுக்காக பயன்படுத்தப்பட்டது. இரும்பை உருக்குவதற்கும் இயந்திர எரிபொருளாகவும் வீட்டு எரிபொருளாகவும் நிலக்கரியே பயன்படுத்தப்பட்டு வந்தது. பின்னர் கைத்தொழில் புரட்சி காலத்தில் நிலக்கரி இன்னும் அதிகமான பல்வேறு தேவைகளை நிறைவேற்றுவதற்கு பயன்படுத்தப்பட்டது. பிரித்தானியா நிலக்கரி வளம் பெருமளவில் நிறைந்திருந்த நாடாக காணப்பட்டமையினாலும் கைத்தொழில் புரட்சியுடன் கூடவே நிலக்கரிக்கான கேள்வி அதிகரித்தமையினாலும் மலிவான வினைத்திறனான வலுசக்தி மூலமாக நிலக்கரி பிரபல்யம் அடைந்ததாலும் நிலக்கரி கைத்தொழில் சிறப்பாக விருத்தி அடைந்திருந்தது. எனினும் நிலக்கரி கைத்தொழில் பல்வேறு சவால்களை கொண்ட ஒரு கைத்தொழிலாக காணப்பட்டது. நிலக்கரி அகழ்வு ஒரு கடினமான வேலையாக அமைந்திருந்தது. நிலக்கரி சுரங்கத்தினுள் பாரிய இருள் காணப்பட்டது. அதனுள் ஆக்சிஜன் குறைவாக இருப்பதனால் விளக்குகள் அணைந்து போயின. மேலும் நிலக்கரி சுரங்கத்தினுள் ஒன்று சேரும் நீரை வெளியேற்றுவது கடினமாக அமைந்திருந்தது. நிலக்கரி சுரங்கங்களின் அடிப்பகுதியில் அதிக வெப்பம் நிலவுவதால் நச்சு வாயுக்கள் வெளியேறியதோடு வெப்பநிலையும் உயர்வாக காணப்பட்டது. இதனால் அங்கு பணிபுரிவது மிகவும் சவால் மிக்க ஒன்றாக காணப்பட்டது. என்னால் மூச்சு விட முடியவில்லை, சீக்கிரம் வெளியேறுங்கள். ஐயோ, எல்லாம் முடிந்து விட்டது. எனவேதான் கைத்தொழில் புரட்சி காலத்தில் மேற்படி இடர்பாடுகளை நிவர்த்திப்பதற்கான புதிய பல கண்டுபிடிப்புகள் வெளிவந்தன. அவ்வாறான கண்டுபிடிப்புகளை மேற்கொண்டவர்களையும் அவர்களது கண்டுபிடிப்புகளையும் இனி நோக்குவோம். நிலக்கரி சுரங்கத்தில் சேர்கின்ற நீரை வெளியேற்றவும் குழாய்கள் மூலமாக குளிரான வழியை அனுப்பி வெப்பத்தை கட்டுப்படுத்தி நச்சு வாயுக்களின் வெளியேற்றத்தை குறைக்கவும் தோமஸ் நியூ கொமன் என்பவரினால் நீராவி இயந்திரம் ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டது. எனினும் அவரது கண்டுபிடிப்பு சற்று வினைத்திறன் குறைந்ததாக காணப்பட்டது. Open the valve. Stoker, keep that fire hot. The water, it's moving. We're saved. இதனால் நிலக்கரி கைத்தொழில் தொடர்ந்தும் சவால் மிக்க கைத்தொழிலாகவே காணப்பட்டது. பின்னர் ஜேம்ஸ் வாட் என்கின்ற விஞ்ஞானியினால் மேம்படுத்தப்பட்ட கொதிநீராவி இயந்திரம் கண்டுபிடிக்கப்பட்டது. இது தோமஸ் நியூகோமனின் கண்டுபிடிப்பை விட மிகவும் வினைத்திறனாக செயற்பட்டது. நிலக்கரிக்கு மாத்திரமன்றி வேறு பல துறைகளுக்கும் இது பயன்பெற்றது. ஜேம்ஸ் வாட்டின் கொதிநீராவி இயந்திரத்தினால் நிலக்கரி சுரங்கத்தில் நீரை வெளியேற்றவும் வெப்பத்தை குறைக்கவும் நச்சு வாயுக்களை கட்டுப்படுத்தவும் முடியுமாக இருந்தது. Heave it there, lads. Watch the chains. It works. மேலும் ஹம்ப்ரி டேவி என்பவரினால் பாதுகாப்பு விளக்கு கண்டுபிடிக்கப்பட்டது. இது இருளடைந்திருந்த நிலக்கரி சுரங்கங்களை வெளிச்சத்துக்கு கொண்டு வந்ததோடு ஆக்சிஜன் இல்லாத நேரத்திலும் பிரகாசமாக எரியக்கூடிய விளக்காக காணப்பட்டது. இந்த விளக்கின் வெளிச்சத்தினால் நிலக்கரி கைத்தொழில் இன்னும் மேம்படுத்தப்பட்டது. இந்த விளக்கால் வாயு இனி உங்களை பாதிக்காது. இது பாதுகாப்பானது. இது மிகவும் பிரகாசமாக உள்ளது. ஒரு அற்புதம். மேலும் ஆரம்பத்திலே மனித உழைப்பு மூலமே நிலக்கரி சுரங்கங்களிலிருந்து நிலக்கரியை வெளியேற்றுவதற்கு பயன்படுத்தப்பட்டது. பெண்களும் சிறுவர்களும் இதற்காக பயன்படுத்தப்பட்டனர். 1839களின் பின்னர் நிலக்கரி சுரங்கங்களிலிருந்து இரும்பு வடங்களின் கேபிள் கம்பிகளின் மூலம் நிலக்கரியை வெளியே கொண்டு வரும் முறை கண்டுபிடிக்கப்பட்டது.
நிலக்கரி கைத்தொழிலின் மற்றொரு சாதகமான அம்சம்தான் நிலக்கரி கைத்தொழிலின் பக்க விளைவுகளாக பல்வேறு உப கைத்தொழில்கள் தோற்றம் பெற்றன. பாதைகள் அமைப்பதற்கு நிலக்கரி தார் பயன்படுத்தப்பட்டது. புடவை சாய வகைகள் உற்பத்தி செய்யப்பட்டது. மேலும் மருந்து வகைகள், அழகு சாதன பொருட்கள், எண்ணெய், பசலை வகைகள் என்பனவும் நிலக்கரியின் பக்க விளைவுகளாக உருவாக்கப்பட்டன. தற்காலத்திலும் நிலக்கரி கைத்தொழில் புதுப்பொலிவோடு இயங்கிக் கொண்டிருப்பதை நாம் பார்க்கலாம். புதிய நவீன பல கண்டுபிடிப்புகள், இயந்திரங்கள் கண்டுபிடிக்கப்பட்டு நிலக்கரி கைத்தொழில் இன்று மிக சிறப்பான முறையில் இடம்பெற்று வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. Secure the load. Start the winch slowly. இதுவரை எமது ஒருநாள் முடியும் வழிகாட்டல் மையத்தின் வகுப்புகளில் இணைந்து கொள்ளாதவர்கள் இன்றே இணைந்து கொள்ளுங்கள். முழுமையான தொழில்நுட்பத்துடன் கூடிய எமது வகுப்பில் இணைந்து கொண்டு வரலாறு புவியியல் பாடத்தை இலகுவாக கற்றுக்கொள்ளுங்கள். ஜூம் வழிகாட்டல் வகுப்பில் இன்றே இணைந்து கொள்ளுங்கள். PowerPoint பிரசன்டேஷன், AI இமேஜஸ், ஆன்லைன் கேம்ஸ் என்று பல்வேறு சிறப்பம்சங்களோடு நடைபெறும் எமது வகுப்பில் இன்றே இணைந்து கொள்ளுங்கள்.